1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப இந்த மாசத்தினுடைய வாக்குத்தத்தம் நம்ம என்ன பக்கத்துல உங்களை பார்த்து ஒரு தடவை சொல்லுங்க. உங்க ஃபேஸ் எல்லாம் பார்த்து எனக்கு சொல்லணுன்னே வரமாட்டேங்குது சிஸ்டர், இருந்தாலும் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டாம், மனதார சொல்லுங்க. திரும்பி உட்காந்துக்கிட்டேன். ஓகே, சந்தோஷமா சொல்லுங்க. பாருங்க, நம்ம வாழ்த்தும் போது, ஏன்னா உங்களுக்குள்ளேயே ஆவியானவர் இருக்கிறாரு இல்லையா? ஆவியானவர் இருக்கிறனால நீங்க ஒருத்தவங்களை மனதார வாழ்த்தும் போது அவங்க அப்படி இருக்க தேவன் செய்ய வல்லவர். ஏன்னா தேவன் சொல்லியிருக்காரு, நீ ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று. ஸோ நீங்க 4 பேரை பார்க்கும்போது தேவ பிள்ளைகள்லாம் பாருங்க, யாரை பார்த்தாலும் சரி நல்லா இருக்கீங்களா, சமாதானமா இருக்கீங்களா, நல்லா இருப்பீங்க அப்படி சொல்லி எல்லாரும் உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கணும். அவங்க ஒரு 10 நிமிஷம் பேசினாலே நம்ம இருக்கிற விசுவாசமும் போயிரும் போல அப்படின்னு இல்ல, உலக பிரகாரமா இருக்கிற நம்பிக்கையும் போயிரும் போல அப்படின்னு நினைக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, எந்த நிமிஷம் என்ன நடக்குமோ தெரியாது, எந்த நிமிஷம் என்ன போர் வருமோ தெரியாது, நீங்க என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பயம்தான் வருது. அப்படி இல்லை, தேவன் நல்லவர். எப்ப எது நடந்தாலும் அவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் முடிவு விருந்தம் கடைசி வரைக்கும் நான் உன்னுடனே இருப்பேன்னு. அப்ப எல்லாமே அவர் கூட இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? இத்தனை பேருக்கு புரியுது. உலகத்தின் முடிவு பரியந்தம் என்ன பண்ணுவாரு? அப்ப என்ன நடந்தாலும் நம்ம கூட அவர் இருக்கிறாருன்னா நம்ம எப்ப ஹேண்டில் பண்ணிட்டு சூப்பரா போக வேண்டியதான். எதுக்கு நம்ம பயப்படும்? நம்ம தான் தனியா உட்காந்து வாழ்றதா இருந்தா பயம். சரி, இன்னைக்கு நம்ம பெருக்கத்தை குறித்து பார்த்துட்டோம். கூட பெருகுவாக எல்லாம் சரிதான். ஆனா அந்த பெருக்கத்திற்கு சில விஷயங்கள்லாம் தேவைப்படுதுங்கிறத நம்ம இந்த மாசம் ஃபுல்லாவே ஒவ்வொரு ஆராதனையிலையும் பார்த்துட்டு வரோம். என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு சொல்லுங்க. 5 அப்போ 2மே. அது மூலமா என்ன நீங்க கத்துக்கிட்டீங்க? எதா இருந்தாலும் நம்ம கையில இருக்கிறத தேவன்கிட்ட கொடுக்கும் போதுதான் அங்கே பெருக்கம் வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? எத்தனை பேர் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறீங்க கேட்டதெல்லாம்? ஆமே. எதுனாலும் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்களா? சரண்டர் பண்ணிட்டீங்களா? ஆமா. அடுத்து இன்னொரு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? யாக்கோபு ஒரு பரிவாரம் எதுவுமே இல்லாம போனா 2 பரிவாரத்தோட வந்தா. அதாவது நம்மளை எத்தனை பேர் எதிர்க்க நினைச்சாலும், நம்மளை ஒண்ணுமில்லாம பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த ஆசீர்வாதங்கிற சக்தி நம்ம மேல இருக்கு. தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, அவர் சொல்றபடி நம்ம செய்யும் போது நம்மளை யாராலும் என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாதுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து போன வாரம் சம்பாதிக்கிறதுக்கான பலனை அவரே தராரு அப்படின்னு பார்த்தோம். ஆனா எது மட்டும் வந்துடக்கூடாது நம்ம வாழ்க்கையிலன்னு பார்த்தோம்? பெருமை. இதுதான் சைடு லைட்டா பிசாசு உள்ள போட்டு விடுவான். எல்லாம் உங்களை மாதிரி உண்டா, நீங்க உங்க மூஞ்ச பார்த்தாலே அப்பயே தெரியுங்க நீங்க இவ்வளவுலாம் வருவீங்கன்னு. உங்க திறமை என்ன, உங்க உழைப்பு என்ன, உங்க வேர்வை எப்படி சிந்திருக்கீங்க, உங்க கண்ணீர் பாருங்க எப்படி வடிச்சிருக்கீங்க பிரேயர்ல. இந்த கண்ணீருக்கு இவ்வளவு பலன் கொடுத்துருக்காரு. எதுனாலையும் இல்லை, நீங்க அவரை நம்பி அவர் அதையும் அந்த நம்பிக்கைய அவர் மேல வைக்கிறதுக்கு உதவி செய்கிறவரே அவர் தான். இத்தனை பேருக்கு தெரியும்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். விசுவாசம் பேசணும், என் விசுவாசம் அப்படின்னு எங்கேயுமே போடக்கூடாது. ஏன்னா அந்த விசுவாசம் நமக்குள்ள வைக்கிறவரே அவர் தான். புரியுதா? அதுல இருந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறது வைக்கிறதுலாம் நம்மளோட கோஆபரேஷன்ல இருக்கு. ஆனா விசுவாசம் ஒண்ணு அவர் கொடுக்கலன்னா நம்ம அவரே நம்பி இருக்க முடியாது. அந்த கண்களை திறந்து விடலைன்னா அவரே நம்பி இருக்க முடியாது. அப்ப எல்லாத்துக்குமே அவரே ஹெல்ப் பண்றாரு. அதுக்கடுத்து நம்மளோட கோஆபரேஷன் வேணுங்கிறது. ஏன்னா நீ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கக்கூடாது, பெரிய ஆளாகிற வா செய், உன்னோட தனியா சேங்கு அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றாரு வெளியே. அவர் இல்லாமல் நம்ம ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேர் என்ன ஆகணும், மேன்மை பாராட்டுறது. போனதோட கூட யாரோ தெரிஞ்சவங்க சொன்னாங்க நினைக்கிறேன், அப்படி நான் உபவாசம் இருப்பேன், இதனாலதான் அப்படி நடந்திருக்கு, அப்படி குறப்பட்னியா கிடப்பேன். அப்படிலாம் எதுனாலே கிடையாது. நம்மளுடைய கிரியைகளினால அல்ல, அவருடைய கிருபையினாலே நமக்கு எல்லாமே கிடைக்கிறது. ஆமென். அந்த கிருபையை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டணும் இல்லையா, வேற எதை குறித்து மேன்மை பாராட்டவே கூடாது. அப்படியாக இங்க இன்னொரு விஷயம் இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க பெருகிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்களே ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் ஸ்டாஃபாக போடுறீங்க. இந்த ஸ்டாஃப் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு நினைப்பீங்க? நம்பிக்கையாக இருக்கணும். நம்பிக்கை, உண்மையாக இருக்கணும், அறிவாக இருக்கணும். எல்லாம் அறிவெல்லாம் இருக்குது, எல்லாம் இருந்து கடைசி உண்மை இல்லாமல் போயிட்டா ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க பேசிக்காக நம்ம எதிர்பார்க்கறது, உனக்கு அறிவே இல்லைன்னா கூட நான் கொஞ்சம் சொல்லி கொடுத்து கொண்டு வந்துட வேண்டாம், ஆனால் நீ உண்மையாக இருக்கணும். திருடனே கூட தன்னோட கூட்டாளி சேர்த்தா கூட அவனுக்கு உண்மையாக இருக்கணும்னு அவன் நினைக்கிறான். இத்தனை பேர் புரியுது? அவள் திருடனே என் கூட நீ கூட்டாளியாக இருந்தால் கூட நம்ம 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் கரெக்டாக போகும். அப்போதான் இல்லையா? அப்போ நம்மளும் பாருங்க, தேவனுடைய காரியங்களில் உண்மையாக இருக்கும் பொழுதுதான் நமக்கு பெருக்கம் வரும். அதுக்குதான் அவர் நம்மளை உள்ள நம்மளை அப்படிப்பட்டவர்களாக மாற்றுகிறார். ஒருவேளை நம்மளுடைய பழைய சிஸ்டனுடைய சுவாபம் அப்படி இல்லாம இருக்கலாம். யாக்கோபு ஒரு எத்தன் என்று சொல்லப்படுகிறது.
வேதத்துல இல்லையா? யாக்கோபு யாரு? அண்ணனோட சொத்தை எடுத்து இது பண்றாரு, எல்லா இடத்துலயும் இது பண்றாரு. ஆனா அதுக்கடுத்துதான் தேவனை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். தேவன் அவனை நல்ல விஷயங்கள் மூலமா மாற்ற ஆரம்பிக்கிறான். அதுக்கடுத்து டோட்டலா சரண்டர் பண்ணி என்ன சொல்றீங்க நான் செய்யறேன் அப்படிங்கிற முடிவுக்கு வரான். அது நிமித்தம் தான் அதுக்கடுத்து அவன் வாழ்க்கையில பெருக்கம் வருது இல்லையா? இல்லைன்னா அவங்க அண்ணனோட இதெல்லாம் எடுத்துட்டு எல்லா ஆசீர்வாதம் வந்த பிறகும் கடைசியில் அதனுடைய ரிசல்ட்டு எங்கேயோ போய் அனாதை மாதிரி ஓடி போய் தான் கிடக்குறான். அதனால அவனுக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடைக்கல. ஆனா தேவன் அதுக்கடுத்து அவர் என்ன பண்றாரு, மாற்றி அவர் கேரக்டரை மாத்தி, அவர் இஸ்ரேல் மாத்தி, நீ என் பிள்ளைங்கிறத மாத்தி அப்படிதான் ஆசீர்வதிக்கிறார். அப்ப நம்மளுடைய இருதயம் நம்மளுடைய வாழ்க்கையில பெருக்கத்திற்கும் இருதயத்திற்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. இருதயம்னா லேப்டாப் நடிக்கிற இருதயம் சொல்லல, உங்களுடைய மனசு, உங்களுடைய மனசு, உள்ளான ஆவி மனிதனுடைய மனசு. அந்த மனசு எப்படி இருக்கணும்னா என்னைக்குமே தேவன் என்ன சொல்றாரோ அப்படியே கேட்டு அவருக்கு உண்மையா இருக்கக்கூடிய மனசு. அதுதான் பாருங்க, நம்ம தமிழ்ல நம்மளுடைய பைபிள்ல வந்து உக்ரானக்காரன் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. உக்ரானக்காரன்னா என்னது அப்படின்னா, அவர் இங்கிலீஷ்ல பார்த்து ஸ்டுவர்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மேனேஜர் மாதிரி. நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு மேனேஜிங் போஸ்ட்ல ஒருத்தவங்களை போடணும், எவ்வளவு உண்மையான ஆளா போடணும். ஏன்னா அவங்களுக்கு கீழே தான் அடுத்து நிறைய பேர் ஸ்டாஃப்ஸா இருக்கணும். அவங்க தான் உங்க எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும். அப்படியாக நம்ம ஒவ்வொருவருக்குமே இந்த உலகத்திலே தேவனோட பிள்ளைங்கிற ஒரு மதிப்பு இருக்கு, நம்மளுடைய மனவாட்டிங்கிற ஒரு மதிப்பு இருக்கு. இது எல்லா டைட்டில்ஸ் இருக்கிறது போல நம்ம எல்லாருமே தேவனுடைய எல்லாவற்றிற்கும் உக்ரானக்காரர்களாயும் இருக்கிறோம். ஏன்னா எல்லாம் அவருடையதை தான் நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். யாரும் எதையும் கொண்டு வர்றதில்லை, கொண்டு போறது இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? அவர் கொடுத்தது அந்த சரீரமா இருக்கட்டும், நீங்க யூஸ் பண்ற எந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாம் தேவன் படைத்தது. அப்ப எல்லாமே நமக்கு கொடுத்திருக்காரு. அப்ப கொடுத்தவருக்கு கணக்கு நம்ம கரெக்டா கொடுக்கணுமா இல்லையா? சொல்றது புரியுதா புரியா? உலகமும் பூமியும் அது நிறைவும் என்னுடையதுங்கிறார். நீ எடுத்துக்கோங்கிறார். அப்போ உங்களுக்கு சில விஷயங்களே கொடுக்கிறார். ஆனா ஓனர் யாரு? அவர் தான். அந்த ஓனருக்கு பாருங்க நம்ம என்ன பண்றோம், இது இந்த ஸ்கொயர் ஃபீட் ஏன் இடம், நீ உள்ள வரக்கூடாது, நான் இந்த நாடு ஏன் நாடு, நீ உள்ள வரக்கூடாது. அவர் தான் ஆக்சுவலா ஓனரு. நமக்கு கொடுத்துருக்காரு, என் உலகத்துல இருந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு என் பேர்ல எத்தனை வருஷம் இருக்கு தெரியுமா அப்படின்னு. ஆனா நம்ம உண்மையிலே தேவனை அறிஞ்சவங்களுக்கு அவர் தான் சொத்தா தெரிவார். அவர் தான் சொத்தா தெரிவார். மற்றதெல்லாம் பெருசாவே தெரியாது. மற்றதெல்லாம் வரும், ஆபிரகாம் மாதிரி வரும், ஆனா கண்ணெல்லாம் அவர் மேலதான் இருக்கும். அதனாலதான் ஆபிரகாமுக்கு ஒரு டைம் யூஸ் பண்றாங்க, இந்த உலகத்திற்கு அந்நியனுமாய் பரதேசியுமாய் இருந்தான். ஆபிரகாம் எப்படி இருந்தானா அப்படின்னா என்னன்னா, அவர் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஐயோ ஆபிரகாம் கடைசி வரைக்கும் பரதேசின்னா என்ன, நம்ம ஊர்ல ரோட்ல ஒண்ணும் இல்லாம ஏதோ ஒரு தட்டு மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே ஓடி அலைவாங்கல்ல, பாவம் ஆபிரகாம் அப்படிதான் இருந்தார் போல அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி இமேஜை கிரியேட் பண்ணிடுறேன். அப்படி கிடையாது. அந்நியன்னா என்ன? இப்போ நீங்க ஃபாரினர் அப்படின்னா அந்நிய நாடு அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்க அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா நீங்க ஒரு அந்நியன். ஏன்னா அந்த நாட்டில் இருந்தாலும் நீங்க இந்தியாக்காரங்க. அதே போல ஆபிரகாம் இந்த உலகத்துல இருந்தாலும் நான் ஒரு பரலோகத்தின் குடிமகங்கிற ஞானத்துல என்னைக்குமே இருந்தாரு. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம ஆசீர்வாதம் பெருக்கம் எல்லாம் பேசணும்னையும் நம்ம கண்ணை ஃபுல்லா இந்த வேர்ல்ட்லி பீப்புள்ஸ் இருக்கிற மாதிரி இந்த வேர்ல்டு மேலே பற்றியில் இருக்கக்கூடாது. நம்ம கூட எல்லாமே எங்க மேலதான் இருக்கணும், தேவன். பரலோகம்னா அது ஒரு ரிலம். அந்த ரிலம்ல இதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணி நீங்க பார்க்கணும், நீ வேண்டியது இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறதெல்லாம் அவர் கொடுக்க நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதுக்கடுத்து பரதேசியமா இருந்தானா என்னன்னா, இந்த உலக பொருள்கள் மேல இந்த பரதேசியா அப்படியே ஓனு எதுவுமே வேண்டான்னு அலையிறவங்க அவங்களதான் பரதேசின்போம். ஆபிரகாம் லிட்டரலா ஆவிக்குரிய வகையில் எப்படி இருந்தான்னா, இந்த உலகத்துல எல்லாம் இருக்கு, அவன் செல்வ சீமானா இருந்தானே ஆதிகாமத்துல போடப்பட்டிருக்கு. அவனோட சொத்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உலகமே கொள்ளாத அளவுக்கு இருந்துச்சுன்னு போடப்பட்டிருக்கு. ஆனா இந்த அது எது மேலே அவனுடைய இருதயம் இல்லை. அதுதான் பரதேசியா இருக்கு. அவன் ஃபுல்லா அங்கதான் அவர் எனக்கு வச்சிருக்கிறது, அவரோட அன்பு இப்படிதான் இருந்தான். அதனாலதான் அவனை நம்பி அவ்வளவு பெருக்கத்தை கொடுத்துருக்காரு. இத்தனை பேருக்கு புரியுது? நம்ம நிறைய நேரம் எது வருதோ அது மேல மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி வந்துச்சு, அதை பிடிச்சிடணும்னு. அதனாலதான் நான் என்னைக்குமே சொல்லியிருக்கேன், இருதயம் ரொம்ப முக்கியம். தாவீது அவ்வளவு சிங்காசனத்துல உட்கார வச்சது காரணம் அவர் இருதயம் நன்றியால நிறைந்திருந்தது. எந்த சூழ்நிலையும் தேவனே எதெல்லாம் எடுத்துக்கோங்க, நீங்க மட்டும் என்னை விட்டு போயிடாதீங்க, அப்படி ஒரு ஆட்டிடியூட், அப்படி ஒரு ஹார்ட் பாக்குறோமா இல்லையா வேதத்துல? இப்படி ஹார்ட் இருக்கிறவங்களதான் அவர் நம்பி உயர்த்துவார். இனி ஏன் நீங்களே ஒரு வேலைக்கு ஒரு ஆள் போடுறீங்க, எதுனாலும் சரி, ஓனர் சொன்னா அவருக்கு என்னன்னாலும் சரி, அவர் சம்பளம் கூட கொடுத்தாலும் சரி, கம்மியா கொடுத்தாலும் சரி, ஒரு அவர் சூழ்நிலை, ஆனா அவரை பத்தி எனக்கு தெரியும், அவர் நல்லவர், நான் இவ்வளவு தூரம் இருக்கும்போது என்னை கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லி அவருக்காக உண்மையா இருக்கிறீங்கன்னா அந்த ஓனர் அவருக்காக கடைசி சொத்தை கூட எழுதி வைப்பார். அப்படிலாம் நிறைய இடங்கள்லாம் நடந்துருக்கு. உண்மையான சர்வெண்டா இருந்தான் அப்படி சொல்லி. தேவன் இங்க நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையா நல்ல உக்குரான காரணா இருக்குமோ அவனுக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, கொஞ்சத்திலே நீ உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்.
பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க இந்த வசனத்தை. கொஞ்சத்திலே நீங்க உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பே. உண்மையா இல்லையா? ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம உண்மையா இருக்க முடியல, உங்களை நம்பி 1 லட்ச ரூபா கொடுக்க முடியுமா? இல்ல 1 லட்ச ரூபாய்க்கு உண்மையா இருக்க முடியல, உங்களை நம்பி கோடி கொடுக்க முடியுமா? இது சரியா வராது. அது சொன்ன மாதிரி பிரதர் கூட பேசியிருந்த மாதிரி அதுக்கு நம்ம என்ன சொல்றது, குவாலிட்டி இல்லை. இன்னொன்னு அது நான் போன வாரம் சொன்ன மாதிரி அதுக்கு அவங்க கேப்பபிளே இல்லை. அதெல்லாம் அவ்வளவுதான் செய்ய முடியும், அது ஒண்ணு. இன்னொன்னு அவ்வளவு தூரம் அவங்களுக்கு மெச்சூர் ஆகல. தேவன் அதை யாரையுமே வந்து சீப்பா நினைக்கிறாள் கிடையாது. சரி இன்னும் உனக்கு அந்த அளவுக்கு பக்குவப்படலை, சரி விடு, உனக்கு இன்னும் அந்த வெளிச்சம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு அப்படின்னு சொல்றது. இல்லைன்னா நம்மளை கொண்டு போய் அவ்வளோ பெரிய இடத்துல உட்கார வச்சோன்னா திடீர்னு பையனை கொண்டு போய் ஒரு IAS ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா பண்றீங்க, மக்களுக்கு நல்லா செய்றீங்க அப்படின்னா IASக்கும் சில கெப்பாசிட்டிஸ் இருக்கும், சில குவாலிட்டிஸ் இருக்கும், சில விஷயங்கள்லாம் இருக்கும். அது எனக்கு வராது அப்படின்னா நாம அங்கே போய் உட்காந்து சரியா வருமா? சரியா வராது. அவ்வளோதான். ஒரு வாரத்தில் அந்த மாவட்டத்தில் ஒரே கலவரம், பிரச்சனை, போராட்டமாக தான் இருக்கும். அப்படியாக திடீர்னு ஒருத்தவங்களை கொண்டு போய் பாஸ்டர் நீங்க நல்லா பண்ற மாதிரி, பைபிள் படிக்கிற மாதிரி வாங்க அப்படின்னு சொன்னா சரியா வருமா? வராது. அவ்வளோ சபையில் மூடிட்டு போக வேண்டியதான், அவங்க ஆண்டவருக்கும் பதில் சொல்ல முடியாது. இப்படியாக யார் யாருக்கு என்ன வருதோ அதை கரெக்டாக செய்யும் போது தான் அவங்க அந்த ஃபீல்டில் சக்ஸஸாக இருக்க முடியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம வெறுமையா பார்த்துட்டு அது நல்லா இருக்கே, அது வேணுமே, இது நல்லா இருக்கே, இது வேணுமேன்னு கேட்கறதுனால சரியா வராது. ஒரு ட்ரெஸ்ஸே பாருங்க, அவங்கவுங்க சைஸுக்கு தான் அவங்கவுங்க இது செட் ஆகுது. நான் உட்காந்து நல்லா இருக்கு, சின்ன சின்ன டாப்ஸ் அழகா இருக்கு அப்படி சொல்லிட்டு 10 வயசு பிள்ளைக்கெல்லாம் அழகழகா டாப்ஸ் விற்கிறாங்க. ஏன் உடம்புக்கு அது செட் ஆகாத அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி XXL வந்துக்கிட்டு சின்ன பிள்ளைக்கு போட்டுட்டு இருக்க முடியாது. XXL XXXலாம் அவங்கவுங்களுக்கு அதுதான் ஃபிட்டு. அதே போல் அவங்கவுங்க வாழ்க்கைக்கு என்ன கடவுள் வச்சிருக்காரோ அதில் நம்ம போனால் அதில் ஜெயிப்போம். ஸோ எல்லாத்துலேயும் என்ன ஆனால் என்ன வேணும்? உண்மை வேணும். இன்னைக்கு அதான் பார்க்க போகிறோம். உண்மை இருந்தா, தேவன்கிட்ட ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தா, அதுக்கு டோட்டலாக அதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, அவர் சொல்றது அப்படியே கேட்டு நம்ம சரண்டர் பண்ணா உங்களுக்கு பெருக்கம் வந்தே தீரும். உங்களுக்கு பெருக்கம் வந்தே. ஒருவேளை அப்படி இல்லை, சில விஷயங்கள் நான் கொஞ்சம் அப்படிலாம் இருக்கேன்னா கூட தேவன் இன்னைக்கு மாற்றிக்கிற உங்களுக்கு அறிவுரை கொடுக்குறேன். ஏனென்றால் நம்ம தேவனை ஒரு பக்கம் அப்பானே பார்த்து லைஃப்பை ஃபுல்லாக முடிச்சிடக்கூடாது. அவர் நமக்கு கொடுத்துருக்கிற எல்லாவற்றுக்கும் நம்ம பொறுப்புங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா வேத வசனங்களில் ஒரு சில வசனங்களை மட்டும் வச்சுட்டு இவ்வளோதான் அவ்வளோதான் இல்லை, எல்லாத்தையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தேவன் சொல்றாரு, அங்கே மேலே போன பிறகு லைஃப்ல நடந்த சின்ன வயசுலேருந்து நடந்த கடைசி நடந்த வரைக்கும் அப்படியே அப் டு டேட் உட்காந்து ஒவ்வொரு செகண்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு அங்கே ரீடிங் போயிட்டு இருக்கோம். நல்லா பிக்சரைஸ் மாதிரி வந்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் பாரு, இப்போ நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, நீ எந்த லெவலில் உனக்கு புரியுதா அப்படின்றாரு. அப்பயே வந்து 4 விஷயங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கேட்டகரி 4 இது இருக்குமா, இது நான் இந்த லெவல் தான் ஆண்டவர், ஒன்று வைக்கோல், ஒன்று புல், ஒன்று கறிக்கட்டை, இந்த மாதிரி 4 வகைகள் இருக்கு. நான்லாம் இந்த லெவல் தான் ஆண்டவரை, நம்மளே போயிடுவோமா? ஏன்னா நமக்கு அந்த அறிவு நமக்கே கொடுத்துருக்காரு இல்லையா? ஸோ தேவன் சொல்றாரு, இன்னொன்று நீ பேசிக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு வேதத்தில். அந்த வசனங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம வாட்டில் அடிச்சு விடுறோம் இல்லையா? இந்த மாதிரி வேதத்துல கணக்கு ஒப்புவிக்கணுங்கிறதும் நிறைய இருக்கு. ஏனென்றால் அவர் ஓனர், அவர் லார்டுங்கிறத பார்த்திருக்கீங்க, அவர் அப்பாங்கிறத பார்த்திருக்கீங்க, அவர் மணவாளன் பார்த்திருக்கீங்க, அவர் ஓனருங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இதெல்லாம் இயற்கையா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான், கடவுள் தானங்க எல்லாம் அப்படின்னு. ஆனா ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு இந்த கிருபைங்கிற ஒண்ணுல நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆனோனையும் இந்த ஒரு செக்டார் இல்லை போல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா, எங்க வீட்டுல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அங்கே வந்து என்னோட பையனை மேனேஜராக போட்டு வச்சேன்னா அங்கே போய் நீங்கள் அம்மா தானே அப்பா தானே இஷ்டப்படி செய்வேன்னு செய்யக்கூடாது. அந்த கம்பெனிக்குரிய ரூல்ஸ் என்ன, அந்த கம்பெனி எப்படி நடத்தணும் கவர்மெண்ட் சொல்லுது, அதுக்கேற்றபடி தான் அவங்க நடத்தணும் இல்லையா? அதானே உண்மை. வியாபாரம் வேற குடும்பம் வேறப்பா அப்படி சொல்லுவோம்ல, அப்படிதான் அது உருப்படும், இப்படிதான் இது உருப்படும். அதே போல தேவனும் இந்த உலகத்தில் நமக்கு அப்பாவாக இருந்தாலும் நமக்கு லார்டாக இருந்தாலும் அவர் நம்ம எல்லாவற்றுக்கும் ஓனராக இருக்காரு. அவருக்கு நம்ம உண்மையாக இருந்தால்தான் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வந்து சேரும். எத்தனை பேருக்கு புரியுது? எல்லா ஆங்கிள்லையும் பைபிளில் வசனங்கள் எடுத்து படிக்குது. ஒரு சைடை மட்டும் பார்த்துட்டு அப்பா அதை நான் எனக்கு செய்ய மாட்டாரா, செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட நம்மகிட்ட அந்த குவாலிட்டிஸ் இல்லைன்னா நமக்கு அது வராது. அதுக்காக அவர் வெறுக்க மாட்டார், நம்மளை மறுபடியும் எக்யூப் பண்ணி அந்த லெவலுக்கு கொண்டு வந்து ஆசீர்வதிக்க அப்பாவாக இருக்கார். சரி, இங்கே வந்து 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 2 இப்படிப்பட்ட உக்ரான காரன், ஸ்டுவர்ட்ஷிப் அப்படின்னு இங்கிலீஷில் வரும், அவனுக்கு என்ன கேரக்டர் வேணும்னு பவுல் சொல்றாரு பாருங்க. 1ல இருந்தே படிங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரனக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். உக்கிரானக்காரன் எப்படிப்பட்ட குவாலிட்டிஸ்ல இருக்கணும்? உண்மையுள்ளவன். அதுக்கு முன்னாடி 23ல பாருங்க, 1 கொரிந்தியர் 3:23, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். இங்க இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இப்படி இருக்க
ஊழியர்கள் நாங்களும் பொறுப்பு கணக்கு கொடுக்கணும். எங்களுக்கு தான் அதிகமாக ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ஊழியத்தில் இப்போ எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காருன்னா அதுக்கு நான் கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் அவங்க லைஃப் கணக்கு கொடுக்கணும். இப்போ உக்ரானக்காரனாக இருக்கிற போது நமக்கு பொறுப்புகள், அதுலேயும் குறிப்பாக எப்படி இருக்கணும், உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவசியம். இதுக்கு ஒரு அழகான ஸ்டோரி உங்களுக்கு சொன்னால் நல்லா புரியும். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம், அதில் ஒரு அழகான கதை. இது மூலமாக உங்களுக்கு வந்து எப்பயுமே புரியும். கதைகள் மூலமா தேவன் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படி சொல்லிட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு. தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கார், தேவன் அப்பாவா பார்த்திருக்கீங்க, சமாரியானா பார்த்திருக்கீங்க. இங்க பாருங்க, அவர் ஒரு எஜமானா காமிக்கிறார் தன்னை. 25ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, 14ல இருந்து படிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ஓகே, இது எத்தனை பேர் இந்த கதையெல்லாம் கேட்டிருக்கீங்க? நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கலாம். இதில் வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. தாளந்து அப்படின்னாலே பொதுவாக நம்ம வாழ்க்கையில் எதை தேவன்கிட்ட இருந்து பெற்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கு உண்மையாக இருக்கணும். இங்கே குறிப்பாக எப்படி சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய ஸ்கில்ஸ், உங்களுடைய டேலண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாமே தேவன் தான் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் வெட்டியாகவே வாழ்க்கையை கழிச்சிக்கிட்டு கடைசியில் என்ன சொல்லிடுறது, கடவுள் எனக்கு அண்ணாங்க பண்ணாரு, அவனுக்கு பாருங்க அப்படி பண்ணிட்டா, இவனுக்கு பாருங்க இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேலேயே போடுவாங்க. அதனால தான் இந்த லாஸ்ட் ஒருத்தர் இங்கே ஒரு 3 பர்சன்ஸ் இருக்காங்க. யாரு? ஒரு ஆளுக்கு நல்ல எஜமா, நல்ல வசதியான ஒரு ஆளு, கோடீஸ்வரர். ஏன்னா இங்கே தாளந்துன்னு போட்டிருக்கு இல்லையா? இந்த தாளந்து அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர்ல தாளந்துகள் சொல்லுவோம், கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி கிடையாது. இங்க வந்து அவங்க இதுல வந்து இதை வந்து சில்வர் அல்லது கோல்டை அளக்கக்கூடிய ஒன்று டேலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய மொழியில. அதாவது நம்ம ஊர்லலாம் வந்து கிலோகிராம்ஸ், கிராம்ஸ் சொல்ற மாதிரி அது வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா ஒரு தாளந்தை வந்து கிட்டத்தட்ட 25,000 பவுண்டா, அதாவது அமெரிக்கனுடைய ஸ்டாண்டர்ட்ல டாலர்ஸா என்ன பண்றாங்க, கன்வெர்ட் பண்றாங்க. நம்ம ஊருக்கு வந்து ஒரு தாளந்துனா கிட்டத்தட்ட 21 லட்சம் வருது. ஒரு தாளந்துனா 21 லட்சம் வருது. அப்ப பாருங்க, இதுதான் கணக்கு. இப்படி வந்து ஒரு பெரிய எஜமான் இருக்காரு,
அவர் வசதியான ஆளு. ஒரு ஃபாரினே போறாருன்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்கிற ஒரு 3 பேர்கிட்ட நம்பி இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பிரிச்சு கொடுத்து எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கப்பா, நான் போயிட்டு வருவேன். போயிட்டு தேவனும் வருவார். போயிருக்காரு, மறுபடியும் நம்ம என்னத்தை வரப்போற, நம்ம இஷ்டத்தை செய்வோம் அப்படின்னு. அதான் இங்க போட்டிருக்கு, வெகு காலமான பின்பு அவர் திரும்பி வந்தார். இங்க தேவனும் வர்றதுக்கு டைம் ஆகுது, ஆனா வருவார் ஒரு நாள். வந்து இறந்து கிடக்கும் கூட எழுப்பி கணக்கு கூட அப்படின்னு கேட்பாருன்னு வேதத்துல கிளியராகவே போட்டிருக்கு. செத்துட்டா ஒன்றும் தெரியாதே, இறந்து எந்திரிப்பா எந்திரி. அதனால மரித்தவர் கூட எழுந்திரிச்சு அவர் பார்ப்பாங்கன்னு போட்டிருக்கு வேதத்துல இல்லையா. எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். நிறைய பேருக்கு தேவன் அமைதியா இருக்கிறதுனால என்னன்னு செஞ்சுக்கலாம்னு இஷ்டத்து உலகத்துல ஆடுறாங்க எல்லாம் பாரு. கடைசியில் அந்த ஊழியக்காரனுடைய லாஸ்ட் டைம் அந்த பார்த்தோம் இல்லையா, அவனுடைய நிலைமை என்ன, நரகத்துல தான் தூக்கி போடுறாங்க. அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும், அவன் லைஃபே அப்படிதான் இருக்கும். ஸோ பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுங்கிறத நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்துருக்கோமா? எப்படி பார்த்துருக்கோம்? அவர் வந்து செடி, நம்ம கொடி, அப்புறம் அவர் வந்து புளித்த மாவு அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஒரு நல்ல மேய்ப்பன் பார்த்துருக்கோம். 99 ஆடுகள் இருந்தாலும் ஒரு ஆடை போய் தேடி போறவர் பார்த்துருக்கோம். மணவாளெல்லாம் பார்த்துருக்கோம். 10 கன்னிகைகள் மேலே இன்னைக்கு ரெடியா இருக்கணும், வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எவ்வளோ பார்த்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு எஜமானாய் தன்னை காண்பிக்கிறார், அதுவும் அவர் தான். சரிங்களா? ஏன்னா he is a God, he is a God. நம்ம அப்பாவா இருந்தாலும் அவர் God. ஸோ அவர் வந்து அப்பா பிள்ளைங்கிற உறவு. ஆல்சோ ஒரு பொறுப்புல நம்ம எல்லாரும் உருவாக்கப்பட்ட எல்லாருமே நம்மளும் அதுல ஒருத்தர், நம்மளும் நம்ம லைஃபுக்கு கணக்கு கொடுக்கணும். இங்க 3 பேர் இருக்காங்க, 3 பேர்ல அதுல ஃபர்ஸ்ட் பேருக்கு எவ்வளவு கொடுக்குறாரு? 5 தாளந்து. அப்போ ஒரு இது எவ்வளவுன்னு சொன்னேன், 21 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடி கொடுக்குறாரு. சரிங்களா? அடுத்து 2 தாளந்து கொடுக்குறாரு, அப்போ ஒரு 40 லட்சம் கிட்ட வருது. அடுத்து 1 தாளந்து கொடுக்குறாரு, அவனுக்கு மொத்தமே 21 லட்சம் தான் வருது. நீங்க நினைக்கலாம், சே இவனுக்கு கம்மியா கொடுத்தா அப்படி இருந்திருப்பானோ. இல்லை, அவனால எவ்வளவு மேனேஜ் பண்ண முடியுதோ. ஏன்னா ஹெவி ஒர்க் யாருக்கு இருக்கும்? கோடிக்கணக்கில் கொடுத்தவனுக்கு தான் ஆடிட்டிங் பண்ண, இன்கம் எக்ஸ்பென்சஸ் பார்க்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க, அவனுக்கு தான் அதிகமாக தலையை போட்டு உருட்டிட்டு இருக்கணும். ஆண்டவர் இவ்வளோ பெரிய எஜமான் கொடுத்துட்டு போயிட்டாரே, இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும், செய்யணும். கம்மியாக கொடுத்தவனுக்கு வேலை கம்மி. ஆமா தானே? நீங்க எனக்கு மட்டும் 1 கோடி கொடுத்துருந்தாருன்னா உன்னையால அவ்வளவுதான் சமாளிக்க முடியும், உனக்கு கொடுத்துருக்க. நம்ம உட்காந்துக்கிட்டு அவனை பார்த்துட்டு இவனை பார்த்துட்டு இருக்க கூடாது. அப்ப ஆனா தேவன் கணக்கு கேட்கறது எப்படி கேட்கிறாரு தெரியுமா? உன்கிட்ட என்ன கொடுத்தாரோ அதுலதான் கணக்கு கேட்பார். அதுதானே கரெக்ட். இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது தான், வீட்டை பார்த்துக்கோங்க, வேலையை பார்த்துக்கோங்க, நீ அதுல உண்மையா இருந்தா அதுல இருந்து தான் கணக்கு கேட்பார். ஆண்டவரே நான் அவங்கள மாதிரி இல்லையே, அதுல இருந்து கணக்கு கேட்க மாட்டாரு. உனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கனோ, உனக்கு என்ன கிஃப்டோ அதுல நீ கரெக்டா இருந்தியா, அவங்களுக்கு கிடைக்கிற அதே ரிசல்ட்டை தான் பெரிய ஆளுக்கு கொடுக்குறவங்களுக்கும் அதே ரிசல்ட் தான் பரலோகத்துல ஒன்னா கொடுப்பார். மகிமை. அதானா ஞாபகம் பேர் புரியுதுங்க? மாறி முழிக்கிறீங்க, புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு வந்து இவ்வளவுதான். எனக்கெல்லாம் வந்து நான் கார்பரேஷன்ல தான் வேலை பார்க்குறேன், சாதாரண ஒரு வேலை பார்க்குறேன்னு கூட எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஆனா அதுல நீ எவ்வளவு உண்மையா இருந்தேங்கிறத வச்சும், ஒருவேளை நீங்க தமிழ்நாட்டிலே சிஎம்மா இருக்கலாம், உங்களுக்கு அதுதான் காலிங்கா இருக்கலாம். அதுல நீங்க உண்மையா இருந்தாலும் உங்களுக்கு மகிமை 2 பேருக்கு ஒரே மாதிரியாக இருக்கும். ஏன்னா நீ இந்த விஷயத்துல இவ்வளவு கரெக்டா இருக்கு, 50% கரெக்டா இருந்தே அந்த 50%க்கு ஒரு ஹானர் கொடுக்குறாரு, அதே ஹானர் அந்த விஷயத்துல நீ 50% கரெக்டா இருந்தே உனக்கு அந்த ஹானர். புரியுதா உங்களுக்கு? ஆகவே அதுல நீங்க குழப்பிக்கொள்ளவே கூடாது. அப்ப இங்க ஒருத்தனை நம்பி 1 கோடி கிட்ட கொடுக்குறாரு, சிம்பிளா நம்ம கணக்குக்கு வருவோம். ஒருத்தனை நம்பி 40 லட்சம் கிட்ட கொடுக்குறாரு, ஒருத்தனை நம்பி 20-21 லட்சம் கிட்ட கொடுக்குறாரு. இங்க எல்லாம் கிளம்பி போயிட்டார். எப்பயுமே பாருங்க, தேவனும் நம்ம கையில நம்ம லைஃபை கொடுத்துட்டா டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். என்ன பண்ண மாட்டாரு? எப்பயுமே ஒவ்வொரு நிமிஷம் வந்து இப்ப கூட நீங்க ஞானசானம் எடுத்துட்டீங்க, அவருக்குள்ள வந்துட்டீங்க, நீங்க தான்ப்பா ஆண்டவர் என் வாழ்க்கை ஒப்படைச்சுன்றீங்க. ஒவ்வொரு நிமிஷம் நீ என்ன நான் சொன்னபடி கரெக்டா செய்யல, நீ இப்படி போற, நீ அப்படி போறேன்னு ரொம்ப இவங்களை வந்து கண்ட்ரோல் எடுத்து நான் தான் ஆண்டவர், என் பேச்சு தான் கேட்கணும்னு சொல்றாரா? சொல்லவே மாட்டார். இஷ்டத்துக்கு விடுவார். நீ ஃப்ரீயா விடு, நான் வந்து கணக்கு கேட்கும் போது கணக்கு கேட்கிறேன் அப்படின்னு. அதுக்குதான் ஆவியானவர் இருக்காரு, நமக்கு கவுன்சிலரா, நமக்கு ஹெல்ப்பரா. ஆனா என்னைக்குமே உங்களை ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டார். தேவன் என்ன பண்ண மாட்டாரு? ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அதனால சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அவர் வந்து யார் யாருக்கு என்ன கொடுக்குறோம் அதை கொடுக்குற காரணமே என்ன, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஃப்ரீ வில்னு ஒன்று கொடுத்ததுனால அவனுடைய இதுல போய் அவன் வரட்டும், கடைசியில் ஒரு நாள் நம்மகிட்ட வரணும், அப்ப பாத்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரிதான் அவர் எஜமானுங்கிறதுலையுமே. அதனாலதான் பாருங்க, தேவன் நிறைய பேருக்கு வந்து சில விஷயங்களுக்கு லாங் டேர்மா பதில் கொடுக்காம இருக்கிறதுக்கு பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே உன்ட தேவன் கொடுத்த ஒரு சின்ன காரியத்தை நீ பண்ணாத வரைக்கும் அடுத்து பெரிய காரியத்தை கொடுக்கவே மாட்டாராம். புரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன காரியத்துல நீ பண்ணி உண்மையா இருக்காத வரைக்கும் அடுத்து பெரிய காரியத்தை கொடுக்க மாட்டாரா. அதெல்லாம் வந்து பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க. அது வரைக்கும் பேசாமே தான் ஒண்ணு அப்படியே இருக்கே அப்படின்னா, நீ அந்த வேலையை நீ செஞ்சு முடிப்பா, அதுக்கடுத்து நான் அடுத்த வேலை தரேன் அப்படிங்கிறது. அதான உண்மை. ஸோ இங்க வந்து லாங் டேர்ம் ஜேர்னி போயிடுறாரு.
போயிட்டு இங்க வரமாட்டாங்கன்னு நினைச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனா ஒருத்தர் என்ன பண்றாரு, அந்த 1 கோடியை வச்சு நல்லா ஏர்ன் பண்ணி செஞ்சு அதை என்ன ஆக்கிடுறாரு, டபுள் ஆக்கிடுறாரு. இன்னொருத்தர் 2 தாளந்து கொடுத்தவர் 4 அமர்த்திடுறாரு. இன்னொருத்தர் 1 தாளந்து கொடுத்தவர் என்ன பண்ணாரு, அவர் தான் நம்மளோட இன்னைக்கு கேரக்டரே, பார்க்க போற கேரக்டர். என்ன பண்றாரு, மண்ணுக்குள்ள நோண்டி புதைச்சி உள்ள வச்சுட்டு அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. ரிட்டன் ஓனர் வர்றாரு, என்னப்பா அப்படி சொல்றாரு, நீங்க கொடுத்ததை வச்சு இப்படி பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு 5 தாளந்து கொடுத்தவர் சொல்ற உடனே என்ன சொல்றாரு, குட், யூ ஆர் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட், வா இன்னும் உனக்கு அதிகமா என்னோட ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கிறது அடுத்த பொறுப்புகள் அதிகமா கொடுக்குறேன் வா அப்படி சொல்றாரு. அங்க என்ன வருது, பெருக்கம் வருது. அடுத்த லெவல் அவன் இன்க்ரீஸ் ஆகிறான். அடுத்து 1 கோடி கொடுத்துருந்தாருன்னா அடுத்து எத்தனை கோடினாலும் கொடுப்பாரு, உண்மையா செஞ்சிருக்கான் அப்படி சொல்லி. அடுத்து 2 தாளந்து கூப்பிடுறாரு, சூப்பர், நீ டபுளா மாத்திருக்கியா, அதே அப்ரிசியேஷன் தான் அவனுக்கும் கிடைக்குது. புரியுதா உங்களுக்கு? 5 10 மாத்தினவனுக்கு ஒரே அப்ரிசியேஷன் தான், 2 4 மாத்தினவனுக்கு. ஏன்னா இவனும் டபுள் ஆக்கியிருக்கான், அவனும் டபுள் ஆக்கியிருக்கான். அதே தான் பாருங்க அப்ரிசியேஷன். அதே பாருங்க 21 பாருங்க, நல்லது, குட், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசினா, இனிமேல் என்ன குறையதுல இன்னும் அதிகமாவா, உள்ளவா, இன்னும் எனக்குள்ள இன்டெப்தாவா அப்படி அதே வேர்டிங்ஸ் அப்படியே வந்திருக்கும் பாருங்க. 23ல 2 நாளா மாத்தனவனுக்கும் அப்படியே நீ கை வச்சு கூட பாருங்க. நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். அதே அப்ரிசியேஷன் வருதா, அதுல வேர்டிங்ஸ்ல மாற்றமே. ஏன்னா இவனும் டபுள் ஆகியிருக்கான், அவன் கொடுத்ததுல அவன் உண்மையா இருந்திருக்கான், இவன் கொடுத்ததுல உண்மை. அடுத்து இன்னைக்கு நம்ம கேரக்டர் வந்து 1 தாளந்தை வாங்கினவர். இந்த மாதிரி ஆள்கள்லாம் நிறைய பேர் நீ ஊர்ல பார்க்கலாம். எப்பயுமே தான் லைஃப்ல இது மாதிரி செய்யறதெல்லாம் செஞ்சிருவாங்க. ஆனா பலியெல்லாம் யார் மேல போடுவாங்க தெரியுமா, கடவுள் மேல போடுவாங்க. இந்த கடவுள் எனக்கு மட்டும் இப்படி எழுதிட்டாருங்க தலையில, எனக்கு மட்டும் எழுதிட்டாரு, எந்த நேரத்தில் வர வாங்கிட்டு வந்துடும் அப்படி இப்படின்னு 1008 சொல்லுவாங்க. எப்பயுமே ஆண்டவரை குறை சொல்றோம்னாலே நம்ம இன்னும் வந்து என்னதான் இருக்கோம்னு அர்த்தம், பாவத்தில் இருக்கிறோம் தான் அர்த்தம். ஏன்னா ஆதாமும் ஏவாளும் பாருங்க, தப்பு பண்ண பிறகு கூட என்னதான் பண்றாங்க, ஏவாளை குறை சொல்றோம், ஆதாம குறை சொல்றா, அதுல என்ன பிசாசை போய் சொல்றாங்க, அவன் தான் ஏன் உனக்குன்னு ஒரு அறிவை கொடுத்துருக்காரு, ஏன் நீ அதை யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி யாருக்கும். ஆனா தேவனோடக்குள்ள வந்தவங்க தான் அவங்கவுங்க தப்பும் போது அவங்க ரியலைஸ் பண்ணவே செய்வாங்க. ரியலைஸ் பண்றதே ஒரு பெரிய விஷயம் தானே. ஆமாங்க, நான் இதுல கொஞ்சம் கரெக்டா இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கே நமக்குள்ள தேவன் இருந்தாதான் முடியும்னு சொல்றேன். நான் இவ்வளவு செஞ்சிருக்க கூடாதுங்க, நான் இடத்துல கோவப்பட்டிருக்க கூடாது, நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும், நானும் கொஞ்சம் சரியில்லை தான் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கனால உங்களை தேவன் இருக்காருன்னு அர்த்தம். உலகத்துல இருக்கிறவங்க ஃபீலே பண்ண மாட்டாங்க, அவன் தான் தப்பு, இவன் தான் தப்பு, அவன் தான் அப்படி வந்தான், நான் இப்படிதான் ஒழுங்கா போனேன், அவன் தான் வந்து இடிச்சான் அப்படிதான் உலகத்துல 99% மக்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. யாரும் உண்மையை வந்து பேச மாட்டாங்க. அப்போ உங்களுக்குள்ள தேவன் இருந்தாதான் சரி, ஏன்ட்டே சில விஷயங்கள் மாற்ற வேண்டியது, நான் மாத்திக்கிறேன், அது பிறகு ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியே தேவன் உங்களுக்குள்ள இருந்தாதான். இங்க ஆனா இவன் என்ன சொல்றான் பாருங்க, 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே எப்படி பாருங்க, நீ விதைக்காத இடத்தில் தெளிக்காத இடத்தில் கடினமுள்ள மனுஷன், நீங்க ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் ஓனர், நீங்க ரொம்ப ரஃப் அண்ட் டஃப், நீங்க எப்படி எல்லாம் பண்றீங்கன்னு தெரியும், சரி அப்படி இருந்தா நீ என்கிட்ட பொறுப்பை கொடுக்கும்போது நீ வேணான்னு தட்டி கழிச்சுட்டு போயிருக்க வேண்டியதானே, அப்போ உங்களெல்லாம் நம்ப முடியாது, நான் போறேன் நீங்க வேற ஆள் பார்த்துக்கோங்கன்னு போயிருக்க வேண்டியதானே. அப்படி பண்ணாம அறிவேன், அதுதான் பாருங்க, தேவனை பற்றிய சரியான அறிவு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில உருப்பட முடியாது, பெருக முடியாது. அவர் அடிப்பார், அவர் ஒடுக்குவார், நீ நல்லா இருந்தா அவருக்கு பிடிக்காது, நாளைக்கே வந்து உங்க குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வந்துருவார். அப்படிதான் உலகத்துல நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இப்பதாங்க வாழ்க்கை போச்சு, இந்த கடவுள் ஏன் தான் அப்படி பண்றாருல, போச்சுங்க எல்லாம் போச்சுங்க அப்படின்றாங்க. அவர் சைக்கோ கிடையாது இல்லையா, சிலுவையிலே மறிச்சு உங்களுக்காக எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கடுத்து உங்க வாழ்க்கை அங்கிட்டு போய் கெடுத்து விட்டுட்டு இருக்கிறதுக்கு. அப்ப இவன் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கான். அதனாலதான் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுங்கிற அறிவு நமக்கு வேண்டும். நம்ம நம்பி இருக்கிறவங்க நல்லவங்கிற அந்த அறிவு இல்லைன்னா, அவரை பற்றியான சரியான வெளிச்சம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே ஒண்ணும் இல்லாம தான் போகும். இவன் பாருங்க தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கான். ஆகையால் இப்படிலாம் இருக்கிறதுனால நான் பயந்து போய் ஒரு தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். ரொம்ப பயம் எனக்கு, நீங்க வந்து இவர் என்ன பண்ணுவீங்களோ, நீ வேற ரஃப் அண்ட் டஃபான ஆளு, நீங்க வேற எவ்வளவு மோசமான ஆளு, எப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. விதைக்காத இடத்துல அறுக்கிறவரு, சரியான வந்து ஃப்ராடுங்கிற மாதிரி பேசலாம். தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரு அப்படின்னா என்ன, அடுத்தவங்களோட எடுக்கிறது செய்யறது. அதனால எனக்கு பயம், அதனால என்ன பண்ணிட்டேன், நிலத்துல போச்சு வச்சேன், இந்த வாங்கிக்கோங்க உங்களோட, நான் உண்மை பண்ணல, மறுபடியும் எடுத்து கையில கொடுத்துட்டேன், மறுபடியும் எடுத்துட்டு கையில, அதுல இருந்து நான் எதுவுமே எடுக்கல, நானும் கரெக்டா தான் இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. அதுக்குதான் ஓனர் சொல்றாரு, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன் சொல்றாரு, நீ வந்து
ஆசீர்வாதமாகாமல் இருந்ததுக்கு, நீ இப்படி பண்ணாமல் இருந்ததுக்கு, உன்னுடைய ஃபஸ்ட்டு என்னை பற்றி நினைவுகள் தப்பு. ஆனால் எப்பயுமே யார் தெரியுமா அடுத்தவங்க மேலே குறை சொல்லுவான்? தான் மேலே குறை இருக்கிறவங்க தான் சொல்லுவான். இவன் என்ன மாதிரி ஆட்டிடியூடாக இருந்திருக்கான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவன் பொல்லாதவனாக இருந்திருக்கான், சோம்பேறியாக இருந்திருக்கான். இப்படிப்பட்டவனாக இருந்திருக்கான். சரி, அவருடைய பணம், அதாவது அவர் அடுத்த ஒரு வசனத்தில் சொல்றாரு, ஒருவேளை நீ வட்டிக்காரன்ட்ட கொடுத்து வச்சிருந்தா கூட இத்தனை வருஷம் நான் திரும்பி வந்ததுக்கு வட்டியே கூட வந்திருக்குமேப்பா, அட்லீஸ்ட் நீ மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சதுக்கு. என்ன பேருக்கு புரியுது? நீ மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சதுக்கு ஒருவேளை நீ அஜமான் பாவம் இவ்வளவு காசு கொடுத்துட்டு போயிருக்காரு, இதை எடுத்து நம்ம ஒரு பேங்க்லயே போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இத்தனை வருஷமாவது வந்திருக்குமே. அதை விட்டுட்டு நீங்க பணத்தை எடுத்து மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சு ஏதாவது வரப்போதா? இப்படிதான் பாருங்க, நிறைய பேர் வாழ்க்கையில தேவன் அவங்களுக்கு கொடுத்த எந்த விஷயமா இருந்தாலும் அதை ஒண்ணு யூஸ் பண்ணாம செய்யாம கடைசியில ஃபுல்லா யார் மேல பழிய போடுறது? தேவன் மேல. எனக்கு அப்படி பண்ணிட்டாரு, எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, அவர் அப்படித்தாங்க, கடவுள் அப்படித்தான், ஒருத்தவங்களுக்கு தான் ஒரு மாதிரிலாம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா பழியும் கடவுள் மேல போடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு 2 விஷயம் சொல்றாரு. அவங்க 2 கேரக்டர்ல இருப்பாங்க, பொல்லாதவங்க. ஏன்னா அவங்க பிசாசு பேச்சை கேட்டு பிசாசின் பொய்யை நம்பி தேவனே என்ன பண்றாங்க, தப்பு தப்பா நினைச்சிருக்காங்க. சோம்பேறித்தனம் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? ஒரு வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டிலே படுத்துக்கிட்டு நான் தான் ராஜா, நான் தான் மந்திரிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா அவங்கள்ட்ட எல்லாம் பேசினீங்கன்னா பெருமைகள் அதிகமா இருக்கும். அப்புறம் என்ன சொல்றது, வியாக்கியானம் பண்றது, அடுத்தவங்கள இது பண்றது, அப்படிப்பட்டவங்களா அவங்க இருப்பாங்க. எப்பயுமே எப்படி இருப்பாங்க, அடுத்தவங்களை மட்டுப்படுத்தக்கூடியவர்களா, நாம் தான் பெருசுங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா ஒண்ணுக்கும் செய்ய மாட்டாங்க. அதே நேரத்துல பொல்லாதவர்களா இருப்பாங்க. ஏன்னா கடவுளை ஃபுல்லா பத்தி எப்படிதான் நினைச்சு வச்சிருக்காங்க, தப்பு தவறு, அது அப்படித்தான், அவர் இப்படிதான் நினைச்சு வச்சிருக்காங்க. ஆனா அவர் கூட இருந்த 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, அதை டபுளா மாத்தி அடுத்த ப்ரொமோஷனுக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல எது இல்லை வந்துட்ட, அதான் போட்டிருக்காங்க, உண்மை இல்லை. அந்த கொடுத்தவர் மேல என்ன இல்லை, உண்மை இல்லை. அவர் கொடுத்ததே ஆச்சே, அட்லீஸ்ட் ஒரு பேங்க்லயாவது போட்டு போனோமா, ரொட்டேஷன் பண்ணாட்டா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு பேங்க்லயே அவர் கொடுத்ததை போட்டு வைப்போம், அதையாவது அவருக்கு உண்மையா வட்டியாவது வந்தாவது கொடுப்போம் அப்படிங்கிற கூட இல்லை. அவரை பத்தி தப்பா நினைச்சு ஏன் அவர் கொடுத்தது இப்படி கொடுக்கணுமான்னு சொல்லி மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சி வச்சு வேஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் அவர் சொல்றாரு, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனை நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறோம் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறோம் என்றும் அறிந்திருந்தேன். சரிப்பா, என்னை பத்தி இப்பெல்லாம் சொல்றே இல்ல, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது, அப்பொழுது நான் என்னுடைய வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் தாளந்தை எடுத்து யாருக்கு கொடுக்கிறாரு, 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவனவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனோ அதாவது பரிபூர்ணம் அடைவான். அந்த பரிபூர்ணம் தான் பாருங்க எல்லாத்துலயும் நம்ம ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடான லைஃப். நீங்களா இருந்தாலுமே என்ன பண்ணுவீங்க, ஒழுங்கா செய்யாதவனை தூக்கி போட்டுட்டு ஒழுங்கா செய்யறவனுக்கு அந்த பொறுப்பை நீயே பார்த்துக்கோப்பா அப்படி சொல்லுவீங்க இல்லையா? அதே தான் சிம்பிளா இங்க சொல்லியிருக்கு. ஆனா இந்த இடத்துல நம்ம ஃபைனலா அவனுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாருங்க. இல்லாதவனிடத்தில் உள்ளதும், எது இல்லாதவனிடத்தில், உண்மை இல்லாதவனிடத்தில், ஒபீடியன்ஸ் இல்லாதவனிடத்தில், சரியா தேவனுக்கு பொறுப்பா நடக்காதவனிடத்தில் உள்ளதும் இருக்கிறதும் போச்சு. முதல்ல ஒரு தாளம் தான் கொடுத்துருந்தாரு, இப்ப அதை என்ன பண்ணிட்டாரு, நீங்க கொடுப்பீங்களா? ஒன்றும் செய்யலைன்னா இருக்கிறதெல்லாம் மொத்தமாக உருவிட்டு இன்னும் சொல்லுவாங்க, நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணிடுவாங்க, தேவையில்லாமல் அவங்க மேலே கேஸே போட்டு விட்டுருவாங்க, என்னோட இவ்வளோ நஷ்டப்படுத்திட்டான், என்னை ஏமாத்திட்டான் அப்படி சொல்லிட்டு. கடைசியில் என்ன ஆகுது, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். இப்போ இன்றைய நாளில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம தேவனுக்கு நமக்கு கொடுத்த விஷயத்துல உண்மையாயிருக்கும். உங்களுக்கு கொடுக்காத விஷயத்த கணக்கு கேட்கவே மாட்டார். கிளியரா இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப புரியணும் உங்களுக்கு. எனக்கு இவ்வளவுதாங்க இப்போதைக்கு, எனக்கு இவ்வளவுதான் நம்ப முடியுது, எனக்கு இவ்வளவுதான் விசுவாசிக்க முடியுது, என்னை சுத்தி இப்போதைக்கு இவ்வளவுதான் இருக்கு ரிசோர்சஸ், பரவாயில்ல, அதுல நீ 100% எஃபோர்ட் போடு, உண்மையாயிரு, அதை தேவன் பெருக செய்வார், அதை தேவன் வர்த்திக்க செய்வார். அங்க உன்னுடைய கேரக்டரை பாக்குறாரு, உண்மையா இருக்கானா, சரியா இருக்கானா, நான் என்ன கொடுத்தாலும் சரி அதை ஒரு பொறுப்பா செய்யறானா, இல்ல தேவனே என்னை அங்க உட்கார வச்சாதான் நான் செய்வேன், நான் இப்படி இருந்தாதான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம எது கொடுத்தா ஆண்டவரே சந்தோஷமா செய்யறேன் அப்படிங்கிறவனுக்கு அடுத்து பாருங்க இன்னும் அதிகமா கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு இந்த விஷயங்கள் பெருக்கத்திற்கு ரொம்ப தேவைங்கிறது புரிஞ்சிருச்சு? ஏன்னா நான் சும்மா பெருக்கம் வரும், வாக்குத்தத்தை வச்சுக்கோங்க நம்புங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹார்ட்லாம் இப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் பெருக்கம் வருமா? அப்புறம் என்ன சொல்லுவோம், இந்த கடவுள் ஏன் தான் தெரியல, இவங்களும் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாங்க, நானும் நம்பிட்டு தான் இருக்கேன், டெய்லி கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், செய்யறதெல்லாம் நம்ம எப்படி இருக்கோம், உண்மை இல்லாம ஆண்டவர் சொல்றத நம்பாம கீழ்ப்படியாம கரெக்டா இல்லாம செஞ்சுட்டா அப்ப ஆட்டோமேட்டிக்கா எதை விதைக்கிறோமோ அதான் நடக்கும். அப்ப நம்ம உண்மை இல்லாததா செஞ்சா உண்மை இல்லாததா ரிட்டர்ன் வரும். ஆகவே இந்த ஆட்டிடியூடு நமக்கு ரொம்ப முக்கியம். இத்தனை பேருக்கு இது ரொம்ப முக்கியம்னு
தேவன் உணர்த்திருங்க. இது தேவனுக்குள்ள இருக்கிற உங்களால தான் அக்செப்ட் பண்ணிக்கிறவும் முடியும். அதை நம்மளால ஒருவேளை இல்லைன்றாலும் மாற்றிக்கொள்ளவும் முடியும். நீங்க மாற்ற வைப்பார், மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கார் வல்லவர். ஏனென்றால் இந்த உண்மை இல்லைன்னா உலகத்திலே சாதாரணமா பிசினஸ் பண்றவங்களுக்கே இந்த உண்மை இல்லைனாலும் ஒன்றும் இல்லாம போயிடுவாங்க. அப்படிங்கும்போது தேவன் அவருடைய ராஜ்யத்துக்குரிய அநேக விஷயங்களை நம்ம கையில கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம் உங்களை வைக்க நினைக்கிறாங்கன்னா நீங்க எவ்வளவு தூரம் அந்த குவாலிட்டி இருக்கணும். இந்த உலகத்துக்கு உங்களை ஆசீர்வாதம் வைக்க நினைக்கும் போது ஆண்டவரை என்ன வைங்க பெரிய பெரிய கிஃப்ட்ஸை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, டேலண்ட்ஸை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவரோட இடத்துல இருந்து உங்களை அந்த இடத்துல காமிக்கணும்னு நினைக்கிறாருன்னா எவ்வளவு நீங்க உண்மையுள்ளவா இருக்கணும்னு அவர் நினைப்பார். அப்படி இல்லாதனாலதான் ஒருத்தன் தள்ளிவிடப்பட்டான். யாரு? சாத்தான். அங்க வந்து ஒழுங்கா இல்லை, அவனுக்கு கொடுத்த வேலையில அவன் ஒழுங்கா இல்லை, அதனால அங்கன்னு தள்ளிவிடப்பட்டான். அவன் தான் இன்ன வரைக்கும் எல்லாரும் குடுத்தி அவரை கெடுத்துட்டு இருக்கான். அவன் பேச கேட்டுட்டு தான் நிறைய பேர் இப்படி அலைகிறாங்க. ஆகவே அவர் அப்பா தான், அவர் மனவாளன் தான், அவரு செல்லம் அப்படிலாம் சொல்லுவாரு. ஆனா வியாபாரம் கணக்குன்னு வரும்போது கணக்கு கரெக்டா கொடுக்கணும். இல்லைன்னா அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார், நம்ம உண்மையுள்ள இருந்துதானே ஆகணும். இது பேசிக்க எதிர்பார்க்கிற ஒன்று தானே. இல்லைன்னா எல்லாருக்கும் நஷ்டம். இல்லைன்னா அவர் தேவனே இல்லை, சரியான நியாயாதிபதியே இல்லை, இல்லையா நீதிபரரே இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு மட்டும் ஃபேவர் பண்றாரு. நீங்க என்ன தப்பு பண்ணாலும் சரின்னா இப்போ மற்றவங்களாம் தப்பு இல்லை, உலகமே தப்பா போயிடும்ல. ஏங்க அதுல அப்ப ஹீ இஸ் ரைச்சஸ் காட். அவர் நீதிபதி, அவர் ஜட்ஜா இருக்கிறாரு, அவர் எல்லாத்துக்கு மேல அவர் வந்து பெரியவரா இருக்காரு, உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அவர் உண்மை உள்ளவர்னா மட்டும் நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா எனக்கு உண்மை உள்ளவரா இருக்கா, நான் உண்மை இல்லாதவளா இருந்தா உண்மையா இருக்காருன்னா நீங்க எப்பயுமே உண்மை இல்லாதவரா இருங்கன்னு சொல்லல. அதை சொல்லும் போதே நமக்கு வந்து சே நான் மாறணும் ஆண்டவரே உங்களை போல அப்படிங்கிற தோணணும்னு சொல்ல வரேன். சில பேருக்கு புரியுது. அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து கரெக்டா இருக்காரு, என்னன்னாலும் அவர் சொன்னதை மாற்ற மாட்டார், என்னை கைவிட மாட்டாரு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அப்ப அவருக்கு உண்மையா இருக்கணுமா இல்லையா? நீங்க வேற யாருக்கும் இருக்க சொல்லலை, கடவுளுக்கு இருக்க சொல்றோம். ஏன்னா அவன் சரியில்லைங்க இவன் சரியில்லைங்க அவனுக்குலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். நீங்க தேவனுக்கு இருங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சரியாகும். அப்படி இருக்கும்போது பெருக்கம் வந்தே தீரும். அப்படி இருக்கும்போது என்ன வரும்? கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைத்தே தீருவார். உங்களுக்கு இப்போதைக்கு நான் ஒரு பெட்டி கடை வச்சுதாங்க நடத்திட்டு இருக்கேன், பரவாயில்ல, அதுல நீ உண்மையா எஃபர்ட் போடு, உண்மையா தேவனை நம்பி நல்லா ஜோக் பண்ணி ஆரம்பி. உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்துலையும் 100% வர்ற அவங்களுக்கு நல்லதா இருக்கணும், உண்மையா செய்யணும், நான் பெஸ்டா கொடுக்கணும்னு செய்ய. அதை எடுத்து பெரிய அளவுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டா கூட மாத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அப்பதான் வந்து கொடுப்பாரு. எடுத்தோடனே ஆண்டவரே நீ சூப்பர் மார்க்கெட் ஓனரா மாத்திருங்க அப்படின்னா மாற்ற மாட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா தான் கொண்டு வந்து, ஏன்னா அங்க கொண்டு போய் வச்சா அடுத்த நிமிஷம் கீழே விழுந்துருவோம். அதனாலதான் நம்மளை அழகா கொண்டு போய் நேர்த்தியாய் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிறுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம 10 ஆத்துமாக்களை கொடுக்குறாருன்னா அதுக்குள்ள நம்ம உண்மையா இருக்கணும். அப்பதான் அடுத்து 100 பேரை கொடுப்பாரு. எடுத்தோடனே பெரிய கிரௌடா நீ வீட்டுல பேசு அவன் ஹேண்டில் பண்ணுன்னா ஒன்றும் தெரியாது, எல்லாமே போயிடும். நமக்கும் அசிங்கம், தேவனுக்கும் அசிங்கம், எல்லாமே கெட்டு போயிடும். அதனாலதான் நம்மளை படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா உயர்த்துகிறவராக இருக்கிறார். அதுக்குள்ள நமக்கு தாங்காது, ஐயோ அவனை பாருங்க இவனை பாருங்க. நம்ம விஷயத்துல நம்ம கரெக்டா இருந்தாலே கரெக்டான நேரத்துல எல்லாம் அழகா நடக்கும். எத்தனை பேர் இப்படி பெருக போறீங்க? இன்னைக்கே போங்க, உங்களுக்கு யாருக்கும் நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீங்க தேவனோட பேசுங்க. தேவனே எந்த இடத்துல எல்லாம் மாத்தணும் எனக்கு உணர்த்துங்கன்னு சொல்லுங்க, அவர் உங்களுக்கு காட்டுவார். சில விஷயங்கள் எல்லாம் மாத்துங்க, இப்படி செய்யுங்க. குடும்பம், கையின் பிரயாசம், பொருளாதாரம், தேவனுடைய வேலைகள், எல்லா விஷயத்துலயும் இந்த உண்மை வேணும். நான் சொன்னதுனால உடனே வியாபாரம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் புரிகிறதுக்காக. எல்லா விஷயத்துலையும் நூக் அண்ட் ஹார்டர் உங்களுக்கு கொடுத்த ஒரு சின்ன குண்டூசியா இருந்தாலும் தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டேன். இதுக்கு நான் கரெக்டா இருக்கேனா, உண்மையா இருக்கிறேனா, இந்த வாழ்க்கை, இந்த சரீரம், நமக்கு கொடுத்த பிள்ளைகள், உங்க கணவர், உங்க மனைவி, உங்க குடும்பம் எல்லாமே அவர் கொடுத்தது தானே. யாரும் நம்ம எதுவும் கொண்டு வர்றது இல்லை. எல்லாத்தையும் நம்ம கரெக்டா ஆண்டவருக்காக உண்மையா இருக்கிறோமா, செய்யறோமா, இப்படி நீங்க லைஃப்ல முன்னேறிப்போம். ஒருவேளை இவ்வளவு நாள் இப்படி எப்படியோ வாழ்ந்துட்டேன் யாக்கோபு போல, பரவாயில்ல, இஸ்ரேல் அவங்களை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனா விட்டு கொடுக்கும் போது இரு பரிவாரங்களோட நீங்களும் இருப்பீங்க. எல்லாத்துலயும் பெருக்கம் இரட்டத்தனையாய் வரும். பெருக்கத்தின் தேவன் உங்களை பெருக செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் இது எனக்கு தேவன் சொன்னது அப்படின்னு சொல்லி நம்புறீங்க? அப்படி நம்பி நீங்க மாற்றி கொண்டு பாருங்க, சீக்கிரமா நீங்க ஒரு பெரிய சாட்சியா நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா கோடியா பெருகிறதுக்கு உங்களுக்கு இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வேணுங்கிறதா தேவன் சொல்லிட்டு இருக்காரு. ஆமேன். எல்லோரும் சேர்ந்து எழுந்து நிற்போம். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று, இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட், அது நல்ல விஷயமும் கூட. நமக்கு தேவன் வந்து தரிசனத்தில் ஊழியத்தை குறித்து அநேக தரிசனங்களை கொடுத்துருக்காரு. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லி நிறையா கொடுத்துருக்காரு. அதில் ஆர்ஃபனேஜ், நிறைய பேருக்கு நிறைய செய்வோம். ஸ்கூல்ஸ், காலேஜ், யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கொடுக்குறது நிறைய கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் ஆரம்பத்துலேருந்து சர்ச்சைக்கு வரவங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேங்கிறது தெரியும்.
ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் ஹஸ்பண்ட் பேசிகிட்டு இருந்தோம். அவர் தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணணும்னா ஃப்யூச்சரில் அதுக்கு வந்து நம்ம லீகலாக என்ன வேணும், ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும் இல்லையா. இப்போ நம்ம சர்ச்சு ஒரு ட்ரஸ்ட்டில் தான் ரன் ஆகும். அது ரிலீஜியஸ் ட்ரஸ்ட். ரிலீஜியஸ் ட்ரஸ்ட்டுங்கிறது சர்ச்சுக்குரிய ஆக்டிவிட்டீஸ். எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டில் நீங்கள் எஜுகேஷன் ரிலேட்டடாக செய்யலாம். இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா இதுக்கு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிக்கணும் இல்லையா. சேரிட்டினா என்ன, நிறைய பேர் தர்ம காரியம் பண்ணுறது இதுதான். ஸோ இதுக்கு நீங்கள் ட்ரஸ்ட் ஆரம்பித்து அதுக்குரிய விஷயங்களெல்லாம் செய்யும் போது தான் அதுலேருந்து நீங்கள் லீகலாக 4 பேர்கிட்ட காசு வாங்கினாலும் அதுக்கு நீங்கள் ரிசிப்ட் கொடுக்க முடியும். நீங்கள் 4 பேர்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு கவர்மெண்ட் சில சலுகைகள்லாம் கொடுத்து செய்யுங்க. ஏன்னா என்ன கொடுத்தாலும் செய்கிறதுக்கு ஆள் வேணுமே. அவங்கவுங்க வீட்டை பார்க்குறதுக்கே சரியாக இருக்குது, எங்கள் ஊரில் இருக்கிறவங்கள பற்றி கவலைப்படுறது. அப்படி தாளந்துகள் இருக்கிறவங்க அதில் போய் செய்கிறாங்க. அப்படிப்பட்டதான் நமக்கும் நிறைய தரிசனம் கொடுத்துருக்காரு. ஸோ அது சம்மந்தமாக நாங்கள் பேசி ஆண்டவர்கிட்ட முடிவெடுத்து, ஸோ நேற்று தான் நம்ம சபையை சார்பாக நம்ம ஊழியர்களிலிருந்து நம்ம ஏஜிஎம்ஐ ரைஸ் அப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுங்கிறத நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஸோ இது பெரிய காரியமாக அவர் வர்ற வரைக்கும் இந்த உலகத்தில் அவருடைய மகிமைக்காக எல்லாருக்கும் நல்ல காரியங்களை செய்ய இது ஒரு ஆரம்பம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் எல்லாருமே வாலண்டியர்ஸாக வாங்க. இது வந்து எந்த ஒரு லாப நோக்கெல்லாம் கிடையாது. 4 பேர் கொடுக்குறாங்களோ அதை எடுத்து நம்ம போய் நம்ம செய்வோம். இது ஃபுல்லாக எஃபர்ட் நம்ம தான் போடணும், சரிங்களா. அதனால இதில் வந்து எந்த ஒரு மத சார்பும் கிடையாது. இதை வந்து காணிக்கை மாதிரி நம்ம சர்ச்சுக்கு எடுத்து யூஸ் பண்ண போகிறதில்ல. இது வந்து எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் போன தடவை நம்ம பாடி குப்பத்துக்கு போய் சாப்பாடுலாம் கொடுத்துடலாம் 200 பேருக்குலாம். அதே போல் நம்ம அங்கே இருக்கிறவங்க கிறிஸ்டின்ஸ்ன்னு பார்த்து கொடுத்தோமா, நம்ம சர்ச்சிலேருந்து வந்தோன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு சின்ன பேனர் கூட கிடையாது. ஆனால் அதையே சில நேரம் என்ன பண்ணுவாங்களா, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வந்து திடீர்னு கொடுக்குறீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி லீகலாக சில விஷயங்களெல்லாம் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம்னா, நாங்கள் இந்த மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து வந்திருக்கோம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது யாரும் எந்த எதிர்ப்பும் சொல்ல முடியாது. இன்னும் அவங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி ஓகே உண்மையாக தான் இருக்காங்க, கரெக்டாக தான் செய்கிறாங்க, சட்டப்படி இவங்க அங்கீகாரம் பெற்றவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்கரேஜும் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளை வச்சு எப்படி தான் செய்யணும்னு பார்த்தாலும் உண்மையாக செய்யணும்னு நம்ம எப்படி தான் பார்க்குறாங்க, இவங்க மதம் மாற்ற பார்க்குறாங்க, சோறை கொடுத்து பிரியாணி கொடுத்து மாற்றுறான் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் இல்லைப்பா நாங்கள் உண்மையாக தான் செய்கிறோம், இதை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்கிறதுக்கு இந்த இது முக்கியம். ஃப்யூச்சரில் நம்ம ஆர்ஃபனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய நமக்கு தரிசனங்கள் கொடுத்துருக்காரு. அதுக்கெல்லாம் இது இன்றைக்கு ஒரு விதையாக நாங்கள் பார்க்கிறோம். ஸோ தேவனுக்கு மாத்திரமே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நம்மகிட்ட இருக்குது, இப்போ நாங்கள் செஞ்சிட்ருக்கோம், இன்னும் நம்மகிட்ட வரணும். அதுதான் நானும் செய்வேன். அடிக்கடி நான் ஹஸ்பண்ட் பேசுகிறது தான், இது இவ்வளோ பேருக்கு செய்யணும்னா நிறைய ஃபண்ட்ஸ் தேவை அப்படின்னா தான் சொல்லுவேன். இப்போ வரைக்கும் நம்ம சர்ச்சில் முக்கால்வாசி நம்ம கையில் இருந்து போட்டு தான் செஞ்சுட்ருக்கோம். அதே போல் நம்ம கையிலேயே கொடுத்துட்டோம்னா அதே செஞ்சிடலாம் இல்லையா. இல்லைன்னா ஒருத்தவங்களும் பாருங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எங்கள் இத்தனை அண்ணாது பிள்ளைங்க இருக்கீங்க கொடுக்குறீங்களா, நான் கொடுத்துட்டோம் அங்கேயே கொடுத்துட்டோம்மா ஃபோனை வைங்க அப்படின்போம். அப்படிலாம் நம்ம கேட்டு இரிட்டேட் பண்ணுறதெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கல. நமக்கு அதிகமாக அவரே கொடுக்க வைப்பார், நம்ம அதிகமாக நம்மளே செய்வோம். நம்ம அதுக்காக வச்சுருக்கவங்க இருக்கிறவங்கள போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. போட்டுட்டு போங்க ஏதாவது கொடுத்துட்டு போங்கன்னு நம்மளை பார்த்தாலே ஓடுற மாதிரி நடந்துக்கிறக்கூடாது. அதே நேரத்தில் அவர் கொடுக்க வைப்பார், அவர் தான் தலைவராக இருந்து செயல்படுவார், நம்மெல்லாம் வாலண்டியராக சேர்ந்து செயல்படணும். அதுதான் நோக்கமே. ஸோ நீங்கள் எல்லாருமே இதில் லாப நோக்கம் இல்லாமல் இணைஞ்சுக்கோங்க. ஒருவேளை நாளைக்கு ஃபீல்டு ஒர்க்ஸ்லாம் போகிறோன்னா நீங்கள் அப்படி வாலண்டியராக அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களை நாங்கள் அதில் எதில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நாங்கள் கூப்பிடுவோம். நீங்களும் வாங்க, வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம். ஸோ இதற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா.